வணக்கம். இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கப்பட்டு பாடசாலை மாணவர்களுக்கான நிவாரணம், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. யாழில் கிணற்றில் தவறி விழுந்த வயோதிப பெண்ணுக்கு நேர்ந்த கதி. கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. மாற்றமடைந்த அமைச்சு பதவிகள், வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. முட்டை விலை குறைக்கும் தீர்மானம், அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர் சங்கம் அறிவிப்பு. வீட்டுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது தீ வைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் சுரக்ஷா சிசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு கிடைக்கும் நிவாரணங்களை அதிகரிக்கும் வகையில் சமீபத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் கல்வி அமைச்சின் செயலாளர் நலுக்க கலுவேவாவின் தலைமையில் இலங்கை காப்பீட்டு கூட்டுத்தாபன ஜெனரல் லிமிடெடுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி புதிய நிவாரணங்கள் குறித்த அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் புதிய திருத்தப்பட்ட நிவாரணங்கள் செப்டம்பர் 2025 முதலாம் தேதியன்று அல்லது அதற்கு பிறகு நடைபெறும் சம்பவங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுத்தப்படும். 3 லட்சம் அரசு அல்லது தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகளுக்காக கிடைக்கும். வெளிநோயாளர் சிகிச்சை நிவாரணம் 20,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீவிர நோய் நிவாரணம் 15 லட்சம் முதல் கிடைக்கும். இதேவேளை விபத்துகள் காரணமாக ஏற்படும் ஊனத்துக்கான நிவாரணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மொத்த நிரந்தர ஊனத்துக்கு 2 லட்சம், நிரந்தர பகுதி ஊனத்துக்கும் 1,50,000க்கும், தற்காலிக ஊனமுற்றோருக்கு 25,000 முதல் 1 லட்சம் வரையிலான நிவாரணங்கள் கிடைக்கும். ஆயுள் காப்பீட்டின் கீழ் 180,000க்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு கூடுதலாக அஸ்விஸ்ம திட்டத்தைச் சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள், அவர்களின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் இருந்தால் ஒரு மாணவருக்கு 75,000 பெற தகுதியுண்டு. ஒரு மரணத்துக்கு ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை 2,25,000 ஆகும். 2025 செப்டம்பர் 1க்கு பிறகு இந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக கருதப்படும் ஆண்டு வருமானம் 2,40,000க்கும் குறைவான வருமானமாக திருத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி மேலும் பல புதிய சிறப்பு நிவாரணங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. நீண்டகால மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் மாணவர்களுக்கு முன்னர் காப்பீடு செய்யப்படாத சில நாட்பட்ட நோய்கள் உள்ளிட்ட நோய்களுக்கு 20,000 வெளிப்புற நிவாரணங்களை பெற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதுகெலும்பு சிதைவை சரி செய்யும் சாதனத்துக்கு 75,000 வரை நிவாரணங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஷோக்லியர் இப்ளான்ட்களின் விலைக்கு 75,000 வரை நிவாரணங்கள் கிடைக்கும். மருத்துவ சாதன காப்பீட்டின் கீழ் விபத்துக்கு கூடுதலாக ஒரு பொதுவான நோய் ஏற்பட்டாலும் ஒரு சிறப்பு மருத்துவரின் பரிந்துரையின் பேரிலும் லம்பர் கார்டுகள் மற்றும் கர்ப்பப்பை வாய் காலக்கீழ் சாதனங்களுக்கான நிவாரணங்களை பெறலாம். அதன்படி நிவாரணங்களை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் உட்பட அனைத்து ஆவணங்களும் பாடசாலை அதிபரால் சான்றளிக்கப்பட்ட இலங்கை காப்பீட்டு கூட்டுத்தாபன ஜெனரல் லிமிடெடின் பிராந்திய கிளையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று மேலும் கூறப்பட்டுள்ளது. யாழில் கிணற்றில் தவறி விழுந்து வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அரியக்குட்டி புவனேஸ்வரி என்பவர் 69 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக முயற்சித்த வேளை காத்தவரை கிணற்றினுள் விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். சாட்சிகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நெறிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல்மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளைகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யும். அத்துடன் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மாற்றத்தின்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் பதவிகள் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமாரநாயக்க இன்று அதற்கான வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டார். 10ஆம் தேதி காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தின்படி 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றனர். அதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பணியாற்றிய விமல் ரத்நாயக்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், நகர அபிவிருத்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். விமல் ரத்நாயக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் முன்னர் நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அனுர கருணாதிலக்கவிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனுர கருணாதிலக்கவிடமிருந்து நீக்கப்பட்ட வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சானது பிரதி அமைச்சராக பணியாற்றி வந்த கலாநிதி HM சுசில் ரணசிங்கவிடம் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர முன்னர் எந்த அமைச்சு பதவியும் வகிக்காத கலாநிதி கௌசல்ய அரியரத்ன, தினந்து சமன்குமார, நிஷாந்த் ஜெயவீர மற்றும் FMI அர்ஹாம் ஆகியோரும் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றிருந்த நிலையில் அவர்களது பொறுப்புகள் தொடர்பிலும் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் நாட்டில் முட்டை விலை குறைப்பதற்கான முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. சங்க தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்துள்ளார். உற்பத்தி செலவுகள் குறைந்ததையும் சந்தை நிலைமை சீராகி வருவதையும் கருத்தில் கொண்டு முட்டையின் விலை 10 ஆக குறைக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி இனி வெள்ளை முட்டை ஒன்றின் விலை 18 ரூபாவாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் விலை 20 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும். மேலும் அரசு வரி கொள்கைகள் மற்றும் தீவன விலை சீரமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் விலையை மேலும் குறைக்கும் வாய்ப்பும் உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் உடனடியாக அமலுக்கு வரும் எனவும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இதற்கமைய விற்பனை நடைபெறும் எனவும் அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஹோமாகம ஹபரகட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கருவாடு ஏற்றிச் செல்லப்படும் லாரி ஒன்று தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக அத்திருக்கிரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லாரியானது முழுவதுமாக தீயில் கருகி நாசமாயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எவரேனும் ஒருவர் லாரிக்கு தீ வைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். லாரியின் உரிமையாளர் தனது வீட்டுக்கு முன்பாக லாரியை நிறுத்தி வைத்துவிட்டு உறங்கச் சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் ஆத்துருகிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.